சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை முற்றிலும் சிதறிப்போனது போல தோன்றலாம். எல்லாம் முடிந்துவிட்டது, இனி மீண்டும் எழ முடியாது என்று மனம் கூறும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், தேவன் ஒருபோதும் தோல்வியில் முடிக்க மாட்டார். அவர் உங்களை விழச் செய்த இடத்திலேயே மீண்டும் எழுப்புவார். யோசேப்பை நினைவில் கொள்ளுங்கள். சகோதரர்கள் தள்ளிவிட்டார்கள், மனிதர்கள் அவனை மறந்தார்கள், ஆனால் தேவன் அவனை மறக்கவில்லை. அந்த சிறையில் இருந்த அரண்மனைக்கே கொண்டு சென்றவர் தேவனே. இன்று நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம், ஆனால் அந்த கண்ணீர் நாளை சாட்சியாக மாறும். தேவன் உங்கள் வழியில் வீணாக விடமாட்டார், அதை அவர் சாட்சியாக மாற்றுவார். நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் பெயர் தேவன் இருதயத்தில் எழுதப்பட்டுள்ளது. அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். மீண்டும் எழுந்து நடக்கவும், ஏனெனில் கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். இன்று தேவன் நீங்கள் விழுந்த இடத்திலிருந்து உங்களை எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். நம்பிக்கையோடு நடைபோடுங்கள். ஆமென்.